ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ நாம யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அதை பற்றி பார்த்துட்டே வரோம். இப்போ கடந்த 2 நாளாக ஒரு 6 நாம யோகத்தை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போது திருதி, வெதிபாதம், ஐங்கரம். இப்போ இந்த 3 நாம யோகத்தோட யோகி பகவான் ராகு, அவயோகி சுக்கிரன். இப்போ நம்ம ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் யோகி கோவிலும் பார்க்குறோம், அவயோகி கோவிலும் பார்க்குறோம். இப்போ இந்த திருத்தியோட யோகி கோவில் பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், அவயோகி கோவில் கஞ்சனூர் பிரகதாம்பாள். வெதிபாதத்தோட யோகி கோவில் திருச்செங்கோடு நாகராஜா. அவயோகி கோவில் கும்பகோணம் திருவாரூர் வலிமணக்காடு ஐயம்பேட்டை பெருமாள். அடுத்ததா ஐங்கரம். ஐங்கரத்தோட யோகி கோவில் பட்டீஸ்வரம் துர்க்கை. அவயோகி கோவில் திருப்புவனை, அதாவது பாண்டியில இருக்கக்கூடிய திருப்புவனை பெருமாள் கோவில். இப்போ இந்த யோகி நம்ம சொல்லக்கூடிய நாம யோகம் சம்பத்து தாரையில் யோகி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஜாதகத்துல ஒருத்தருடைய சம்பத்து தாரையோட இதுல யோகி நட்சத்திரம் இருந்ததுன்னா, இந்த நாம யோகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்படி ஒரு இது இருக்கு. இந்த நாம யோகத்துக்கு ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை நம்ம அடுத்ததா பார்த்துனே வரலாம். ஆனா நம்ம முதல்ல இதை தெரிஞ்சுட்டு இந்த யோகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொண்டு வந்துக்கலாம். இதுக்குண்டான சிறப்பான பலன்களையும் அனுபவிக்கலாம். இது ஈஸியான ஒரு சின்ன மெத்தட் ஜாதகத்துல.